நிலம் கையகப்படுத்தும் சட்ட மசோதா மூலம் எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகமாடி வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியுடனான தமது சந்திப்பு பற்றி அவர் விளக்கி கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் ஆர்வமுடன் கேட்டறிந்ததாக அவர் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்தும் சட்ட மசோதா விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல என்று கூறிய அவர், இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகமாடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலம் கையகப்படுத்தும் மசோதா என்பது எதிர்க்கட்சிகளுக்கு அவர்கள் அரசியல் நாடகம் ஆடுவதற்கு உதவி கொண்டிருக்கிறதே தவிர, உண்மையில் நாம் பார்த்தோம் என்றால் நில கையகப்படுத்தும் மசோதா இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான மசோதா, குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான மசோதா அல்ல. பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் EV KS இளங்கோவனுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்தார்.